தமிழக அரசு நிறுவனமான டைடல் பார்க் லிமிடெட் நிறுவனம் இரண்டாவது டைடல் பார்க்கை பட்டாபிராம் பகுதியில் அமைக்க திட்டமிட்டது. அதன்படி 48 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் 5.57 லட்சம் சதுர அடியில் 230 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 21 அடுக்கு மாடிகளுடன் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இதன் கட்டுமான பணிகளில் 99% முடிவுற்ற நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது வேகமெடுத்துள்ளன. இருந்தாலும் காலம் தாழ்த்தாமல் தொழில்நுட்ப பூங்காவை விரைந்து திறக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பட்டாபிராம் டைடல் பார்க்கானது 2018 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவால் இந்த பணிகள் தடைப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 21 மாடிகள் கொண்ட கட்டடம் 11.5 ஏக்கர் பரப்பளவில் 5.5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் உள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையான ஸ்மார்ட் டைடல் பார்க் என்ற ஒரு பெருமையை பெறுகின்ற மிக ஒரு அரிய கட்டடம். அதுக்கு அரிய கட்டடம் மட்டுமல்லாமல் மிக உயர்ந்த கட்டிடம் 317 மீட்டர் உயரம் கொண்ட அரசு கட்டிடம். சென்னையிலும் திருவள்ளூரிலும் இதுதான் மிகப்பெரிய அரசு கட்டிடம் என்ற பெருமையும் பெறுகிறது. இப்பேற்பட்ட பெருமைக்குரிய கட்டிடம் பணிகள் வேகம் குறைவாக பணிகள் நடைபெறுவதால் இன்னும் துவக்கப்படவில்லை. இது விரைவாக துவக்கப்பட்டால் இதன் மூலமாக 5000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பும் மறைமுகமாக இன்னொரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பும் உள்ளது. இந்த பகுதி மக்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். சென்னை வடமேற்கு பகுதியில் உருவாகி வரும் இந்த தொழில்நுட்ப பூங்கா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள், ஐடிஇஎஸ் மற்றும் பிபிஎம் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பூங்கா மூலம் சுமார் 5000 இருந்து 6000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும். டைடல் பார்க் அமையக்கூடிய இந்த பகுதியில் ஆவடியை தாண்டி தனியாருடைய இன்டர்நெட் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எளிதாக சேர்வதற்கு எளிதாக பட்டாபிராம் மிலிட்ரி சைடிங் LC2 அண்ட் LC3க்கு இடையே உள்ள ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஹால்ட் அண்ட் கோ ரயில்வே ஸ்டேஷன் அமைத்தால் சிறப்பாக இருக்கும். நாட்டிலேயே முதலாவது ஸ்மார்ட் தொழில்நுட்ப பூங்காவாக பார்க்கப்படும் இந்த பட்டாபிராம் தொழில்நுட்ப பூங்காவில் 13வது மாடியில் இருந்து 16வது மாடி வரை தொங்கும் தோட்டமும் 44,000 சதுர அடியில் நவீன உணவகமும் அமைக்கப்படவுள்ளது. சென்னை பைபாஸ் சாலை மற்றும் வெளிப்புற சுற்றுச்சாலைக்கு இடையே பட்டாபிராம் பகுதி அமைந்துள்ளதால் ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். மொத்தத்தில் ஆவடி சுற்றுவட்டார மக்களின் வேலை வாய்ப்புக்கு இந்த பூங்கா பேருதவியாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்